26 ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. என்னை மட்டும் நீ ஆராதிப்பாய், அப்பொழுது உன்னுடைய உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உங்கள் நடுவில் இருந்து வியாதிகளை எடுத்து மாற்றுமேங்கிறார் ஆண்டவர். நான் திரும்ப திரும்ப ரொம்ப யோசனை பண்ணுவேன், ஆண்டவர் சொல்ற வார்த்தை எல்லாம் பொய்யாகுமா? பொய்யாகுமா? அது சொல்ற இந்த உலகமே அழிஞ்சாலும் என் வார்த்தை ஒண்ணு கூட அழிஞ்சு போகாது அப்படின்னு இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்ற வார்த்தை எல்லாம் உயிருள்ள வார்த்தை, உண்மை உள்ள வார்த்தை, அது செயல்படும். அதான் சொல்றாரு, என் வார்த்தைகளை அனுப்பி உங்களை குணப்படுத்தணும்னு சொல்றாரு. அப்போ வார்த்தைகளை கேட்கும் போதே குணப்படுத்தும். நேற்று ஒரு சாட்சி சொல்றேன் கேளுங்க. முன்னா நான் செவ்வாய்க்கிழமை நாங்கள் குரு காலனியை போகும்போது ஜபம் நடத்துறோம். அங்கே போன இடத்துல ஒரு சகோதரர், அவர் மலையாளி, நம்ம பிரேயருக்கு வருவாங்க எப்பவுமே. அவரு ஒரு போன வாரத்துல ஒரு ஃபோன் பண்ணாரு எனக்கு. ஃபோன் பண்ணி பிறகு எனக்கு இங்கேருந்து இந்த முழங்கால் எல்லாம் ரொம்ப நடக்க முடியாம ரொம்ப வலி, டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டர் இல்லை, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் எப்போ நான் போவேன் அந்த டாக்டர் இல்லை. சரி வேற டாக்டர்கிட்ட போகலான்னு பார்த்தா அங்கே போனால் அந்த டாக்டரும் இல்லை. இப்போ ரொம்ப தூங்க முடியல, வலி தாங்க முடியல, பயங்கரமா வலிக்குது. இந்த தொடையில இருந்து இந்த பகுதியிலிருந்து முழங்கால்லாம் நல்லா கவனிங்க, அப்படி வலி இருக்குது. நீங்க கொஞ்சம் ஜெபிக்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்க சாட்சி சொல்லணும். என்ன செய்யணும்? நீங்க சாட்சி சொல்லணும்னு சொன்னேன். நான் அதுதான், நான் எப்பவுமே இந்த ஜெபத்துல வர்றவங்க சாட்சி சொல்றது தான் ரொம்ப முக்கியம். சாட்சி சொல்ற வேண்டிட்டா போதும். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் குணப்படுத்தினாரு. யாரு சாட்சி சொன்னது? எத்தனை பேர்? ஒருத்தன் தான். அந்த ஒருத்தனை பார்த்து திரும்ப அவரே கேட்கிறாரு. குணமானது 10 பேரு, ஆனா இன்னும் ஒருத்தன் எங்க? இன்னும் 9 பேர் எங்க? அப்ப இவன் என்ன பார்த்து சொல்றாரு, நீ சமாதானமா. இவன் சாட்சி சொல்லிட்டான். அதனால அவன் சமாதானமா போறான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவனுக்கு முழு குணமடைஞ்சிருச்சு. அந்த 9 பேருக்கு டவுட் வரும், என்ன அப்படி நடந்து போனோம், லேவியர்கிட்ட போய் காட்டி சொன்னாரு, ஆசாரியர்கிட்ட காட்டி சொன்னாரு, நான் போயிட்டு இருக்கும்போது குஷ்டரோகம் ஆயாச்சு, இது திரும்ப வரலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தாங்கன்னா அது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆண்டவர்கிட்ட சாட்சி சொன்ன பிறகு இவர் சமாதானமா போன ஒரு வார்த்தை சொல்லி முத்திரை போட்டார்ல, அது இனிமே வரவே வராது. ஹல்லேலூயா. அப்ப அந்த சகோதரருக்கு சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா அற்புதம் செய்யறது யாரு சொல்லுங்க? அற்புதம் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஒருத்தருக்கு ஜெபிங்கன்னு இருக்காரு. ஜெபிக்கிறதுன்னா கேட்கறது, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 20:21, 22 விசுவாசத்தோடு கேட்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. 2-3 பேர் என் நாமத்துல எங்க இருக்காங்க, நான் இருக்கிறேன்னு பேர் சொல்லி இருக்கிறாரு. ஒரே மனசா 2 பேரும் ஜெபிச்சா அதுக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்க. மத்தேயு 18:19-20 சொல்றாரு. இந்த மாதிரி வசனங்கள் பிரகாரம் அந்த சகோதரி சொல்லி சாட்சி சொல்லுங்க. சரிங்க, கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வழி இருக்கிற இடத்துல கையை வச்சுக்கிறேங்க. அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கிறேன், வீட்டில் இருக்கேன். நான் செபிச்சோம். ஆண்டவர் கேட்டார். ஏன்னா 1 யோவான் 5:15 ஆண்டவர் என்ன சொல்லுதுமா, நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்தை கடவுள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு. இதுதான் சிம்பிள், வேற ஒண்ணு இல்லை. விசுவாசம் தான். நம்ம சும்மா பைத்தியக்காரத்தனமா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்னா அவர் கேட்கிறாரு. அதான் நம்ம கேட்கிறாரு, அவர் கொடுப்பாரு, கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்பும் போது அது கிடைக்குமா? அப்ப நான் கண்ணு மூடுங்க சொல்லிட்டு அவர் ஜெபிச்சு, ஆண்டவரே டாக்டர்லாம் இல்லப்பா, உங்களோட நம்பி கேட்கிறாரு, அவர் சாட்சி சொல்றேங்கிறாரு, இப்பொழுதே உங்களுடைய குணமளிக்க வல்லமை அவர் மேலே இறங்கட்டும், உங்களுடைய காயப்பட்ட கரை இறங்கட்டும், அது தெரியாம செய்த பாவங்களும் ரத்தத்தை கழுவுங்க ஆண்டவரே, ஆவியானவர் எங்க இருக்கிறாரு விடுதலை உண்டு, பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் சொல்லி ஜெபிச்சோம், விடுதலை கொடுங்கன்னு. முந்தா நாள் சாட்சி சொல்லுங்கன்னு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சாலும் வாங்க அப்படின்னு இருந்தேன். செவ்வாய்க்கிழமை சாட்சி சொல்லுங்கன்ட்டு. முந்தா நாள் எனக்கு முன்னாடி போய் அங்கே ஒரு காலனியில் உட்காந்துருக்கிறார். நான் ஏதோ பிரேயருக்கு வந்திருக்கிறாருன்னு நினைச்சேன். பிரேயர்லாம் முடிஞ்சோடனே சாட்சி சொல்லுவேன். போன வாரம் வந்தவங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருப்பது சாட்சி சொல்லுங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுல இவரு நான் சொல்றேன் சாட்சி சொல்ல தான் வந்தேன்ட்டு முன்னாடி வந்துட்டாரு. வந்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா, அவ்வளவு வேதனைப்பட்டேன், ஜெபிச்சா உடனே அந்த வியாதி போயிடுச்சு, நான் இப்ப நல்லா இருக்கிறேன்.
இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியங்கள். அதனாலதான் நாங்களும் இன்னைக்கு குடும்பமா ஆண்டவருக்காக நிக்கிறோம். புரியுது? அவர் செய்யற காரியங்களுக்கு நம்ம நீங்க தான் உலகத்திற்கு உப்பு, நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சம் அப்படின்னு மத்தேயு 5:13, 14, 15 சொன்னார் இல்லையா? 13, 14 சொன்னார் இல்லையா? அப்ப நம்ம அதை செய்யணுமா இல்லையா? நம்ம எல்லாருமே சாட்சிகள் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், உலகத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 18, 14, இந்த சின்ன சிறியவர் ஒருவர் கூட கெட்டு நாசமாகிறது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை, பிதாவானவருக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவர் ஏன் சொல்றாரு? இந்த சின்ன சிறியவரும் ஒருவர் கூட இச்சிக்கவர்கள் ஒவ்வொரு கூட நாசமாகுவது தந்தை அந்த தேவருக்கு இஷ்டம் இல்ல அவர் சொல்றாரு. அப்ப எதுக்கு நம்ம கிட்ட சொன்னாரு? சோதோம் பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு ஆபிரகாம் கிட்ட போய் ஏன் ஆண்டவர் சொன்னாரு? அவரை ஜெபிக்க வைக்கிறார். அவர் ஜெபிக்கிற ஆண்டவரே 50 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? அப்படியே குறைச்சி கடைசியா 10 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? அங்க இல்ல, 5 பேர் கூட இல்ல கடைசியா. அப்புறம் இவங்களை வெளியேற்றுறாரு. லோத் குடும்பத்தை வெளியில, அவங்க அண்ணன் மகன் லோத் குடும்பத்தை வெளியில அனுப்பிட்டு நெருப்பு அனுப்பி கந்தகம் நெருப்புனால சோதோம் கோமரா பட்டணம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு டெட் சி இருக்கிற இடமும் அதுதான். அந்த டெட் சிங்கிற இடத்துல அங்க மீன் கூட உயிர் கூட இருக்கிறது இல்லை. அந்த டெட் சி மேல பறவைகள் பறந்தா கூட செத்து போயிருவாங்க. எவ்வளவு கோரமான ஷாப்! எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இன்னைக்கு அந்த பூமி இயற்கையா செடிகளை வைக்கிறாங்க ஒழிய நேச்சர்ல செடிகள் வர்றது இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சு கந்தகத்தினால. நான் போயிருக்கும் போது பார்த்தேன் அந்த இடத்த, எருசலேம் போயிருக்கும் போது பார்த்தேன். பெரிய ஆச்சரியமா இருக்கு. பைபிள்ல இருக்கிறது நேரா பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தானே. அப்ப ஆண்டவர் உண்மையாகவே இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன சொல்றேன்னா, நீ விசுவாசம் இருக்கு பாருங்க. நம்ம கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? இன்னைக்கு எங்கெங்கேயே போய் கயிறு கருப்பு கயிறு கட்டிக்கிறாங்க, அது இதுன்னு கட்டிக்கிறாங்க. சும்மா தாயத்துக்களை கட்டிக்கிறது, சாஸ்திரம் பார்க்கறது, ஜோர்டம் பார்க்கறது, கொள்ளைக்கால ராக்காலன்னு சொல்லிட்டு எமகண்டான்னு சொல்லிட்டு வாஸ்து, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை. எங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லட்டுமா? சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு மனசுல வருது. எங்க அப்பா வந்து எங்களுடைய வம்சம் வந்து பிராமின்ஸ் குடும்பம். அப்படியே அந்த காலத்துலேருந்து அப்படி இருந்திருக்காங்க. கன்வெர்ட் ஆகி இப்படி வந்தவங்க தான். இந்தியா தேசம் கூட இந்து தேசம் தானே, எல்லாரும் அப்படி மாறி வந்தவங்க தானே தோமையாருக்கு பிறகு இல்லையா? அப்படி இருக்கிற காலத்துல எங்க பாட்டி, எங்க அப்பாவோட அம்மா பாட்டி, எங்க அப்பாவோட இன்னொருத்தர் 2 பேர் ட்வின்ஸ், 2 பேர் பிறக்கும் பொழுது அவங்களுக்கு எங்க பாட்டி ஜாதகக்காரனை கொண்டாந்து வச்சுட்டு ஜாதகம் எழுதியிருக்காங்க, இவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பிசாசு கூட சில காரியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். சொர்க்கத்துல போயிட்டு யோபு 1:6 பாத்தீங்கன்னா, யோபு 1:6 சொர்க்கத்துல போய் பிசாசு நிக்குது. பிதாவுக்கு முன்னாடி தேவதூதர்களும் அச்சிஷ்டர்களும் கூடி இருக்கிற இடத்துல பிசாசு போய் நிக்குது. அது சொர்க்கத்துக்கு பிசாசு எப்படி போகும்? நம்ம கையில பைபிள் வச்சிருந்தா வருமா? இல்ல நம்ம வீட்டுல சிலுவை வச்சிருந்தா வருமா? இல்ல சர்ச்சுக்குள்ள வருமானா? வரும். எல்லா இடத்துலையும் நம்மளை கெடுக்கிறதுக்காக, தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக தேவதூதர்கள் நன்மைகளை எழுதுனா பிசாசு கெட்டதை எழுதி வச்சுக்கிட்டு கணக்கு கொடுக்கும் கடைசி காலத்துல. அது அவனுடைய வேலை. சொர்க்கத்துல போய் நிக்குது, நின்றுட்டு யோபு பத்தி கேட்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேருந்து வந்த? பிசாசு சொல்லுது, உலகத்தை சுத்திட்டு வந்துட்டேன். ஆமாவா? உலகத்தையும் சுத்திட்டியா? அப்ப உலகத்துல எத்தனை கோடி கணக்கா? இப்ப பார்த்தா 800 கோடி ஜனங்க இருக்கா இல்லையா? அப்ப உலகத்தை சுத்திட்டு வந்துட்டேன்னா அந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் யோபு பாத்தியா? அவன் தான் யோபு இல்லையா? யோபு பார்த்து அவனையும் பார்த்துட்டேன். அவன் மாதிரி ஒரு பக்தன், அவன் மாதிரி உண்மையா நேர்மையா இருக்கிறது உலகத்துல யாரும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு பிசாசுகிட்ட. அது என்ன சொல்ல தெரியுமா? அவன் உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை பக்தியா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நீங்க அவனையும் அவனை சுத்தி இருக்கிற அவன் ஆஸ்தியையும் குடும்பத்தையும் வேலி அடிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க உள்ள நுழைய முடியல. நீங்க கொஞ்சம் வழி விட்டு பாருங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவான். அவன்கிட்ட ஆஸ்தியெல்லாம் எடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் எடுக்க மாட்டேன். நீ வேணா உலகத்துல தானே இருக்கிறான், அவன் போய் எடுத்துக்கோ, பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஆனா ஒண்ணு சொன்னாரு, நீ வந்து அவனை தொடக்கூடாது. அவனுக்கு எது வேணா எடுத்துக்கோ, அவனை தொடாது. அப்ப பிசாசு சரி போச்சு. ஒரே நாள்ல அவங்ககிட்ட இருந்த 10 பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது 4 பக்கமும் காத்தடிக்க வச்சு பில்டிங் விழுக வச்சு 10 பிள்ளைகளையும் சாப்பிடுச்சு. அதுக்கு பிறகு இருக்கிற ஆஸ்திக ஆடு மாடு ஒட்டகம் கழுதை இந்த மிருகங்கள் ஆயிரக்கணக்கா இருக்குது.
அது பக்கத்து ஊருக்காரங்களாம் வந்து அப்படியே ஓடிட்டு போயிட்டாங்க. வேலைக்காரங்களாம் ஓடின்னு சொல்றாங்க, நான் மட்டும் தப்பிச்சு வந்தேன். தெரியுமா அந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது கடைசியா இவர் என்ன சொல்றாரு, இவர் மனைவி மட்டும் இவர் அதுல பத்தி கவலையில போயிடுச்சு. மனைவி சொல்றது, என்னங்க இன்னும் கடவுளேங்கிறீங்க, செத்து தொலைங்க, கடவுள் எங்க இருக்கிற, எல்லாம் போச்சு இல்லையா? இவர் சொல்றாரு, நான் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தேன், ஆண்டவர் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு நன்றினாரு. பிசாசுக்கு வெக்கமாயிருச்சு. என்னடா கொஞ்சம் கூட இவரை ஒன்றும் செய்ய முடியலையே. திரும்ப போய் பெர்மிஷன் கேட்குது. அவர் சொல்றாரு, சரி பண்ணு, ஆனா அவனை தொடு, அவன் உயிர் எடுக்க நான் விட மாட்டேன். அப்ப உயிர் எடுக்கிறதும் உண்டு, ஆக்சிடென்ட் மூலமாக சில பேர். இது சொல்ற, நீ உயிர் எடுக்க மாட்டேன், விட மாட்டேன், தொடு. வந்துச்சு, திரும்ப அதே மாதிரி தான் பண்ணிச்சு. அப்ப திரும்ப எல்லாம் போயிடுச்சு, உடம்புல தலையிலிருந்து கால் வரைக்கும் புண்ணு சிறந்து வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு மனைவி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்ன இன்னும் கடவுளே. அவர் சொல்றாரு, கடவுள் நல்லது கொடுக்கும் போது மட்டும் வாங்கிட்டோம் இல்லையா, ஒரு சமயம் அவர் கெட்டது கொடுத்தா வேணாம்னு சொல்லக்கூடாது. அவருக்கே நன்றி. ஏன்னா ரோமா 8:28 சொல்லுது, கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கும் நடப்பது சகலமும் நன்மையாக மாறும். வெயிட் பண்ணணும். எங்க